அன்றியும் மாம்சத்தின்படி நினைக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நினைக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ரோமர் 8:5. முன்மாதிரி. பொதுவாக மனிதர்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியை விட சரீர ஆசைகளுக்கும் உலக பிரகாரமான வளர்ச்சிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். இது கிறிஸ்தவர்களுக்கும் விதிவிலக்கல்ல. ஆனால் நம்மை வழிநடத்த பிதாவாகிய தேவனிடம் ஜெபிக்கும் போது அவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்தருளுகிறார். அவர் நமக்குள் வந்து நமக்கு தேவையான ஆலோசனைகளையும் எச்சரிக்கைகளையும் தந்து வழிநடத்துகிறார். நம் பிள்ளைகள், சிறுவர்கள் மற்றும் நம்மை சூழ்ந்து இருப்பவர்கள் நம் வாழ்க்கை முறையை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் சிறுவயதில் சிலரை முன்மாதிரியாக கொண்டு அவர்களைப் போல வாழ ஆசைப்பட்டிருப்போம். ஆனால் அவர்களில் சிலர் வழிவிலகிச் சென்றதைக் கண்டு நாம் மனமுடைந்ததும் உண்டு. அதேபோல இன்று நாமும் பலருக்கு முன்மாதிரியாக இருக்கிறோம் என்பதை மனதில் கொண்டு தேவனுக்கு பிரியமான வழியில் நடப்பதன் மூலம் மற்றவர்களுக்கும் வழிகாட்டுவோமா? இதுவும் ஒரு விதத்தில் கர்த்தருக்கான ஊழியம் அல்லவா? நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும் இடது புறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஏசாயா 30:21.